குட் ஈவினிங் டாக்டர். இன்னைக்கு என்ன லேர்ன் பண்ணீங்க? டேக் ஹோம் மெசேஜ் என்ன டாக்டர் இன்னைக்கு? மேம் இன்னைக்கு நான் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பத்தி பார்த்தேன் மேம். ஓகே. ஸோ மோர் தென் த லிவர் ஃபங்க்ஷன் நான் என்ன சொல்கிறேன்னா, லேர்ன் ஃப்ரம் த பேஷண்ட்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். இன்னைக்கு பேஷண்ட்ஸ்லேருந்து நீங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இன்னைக்கு வந்து முக்கியமான ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. அதுதான் தான் இன்னைக்கு இந்த கனெக்டிவ் செஷன் தான் அது. லிவர் ஃபங்க்ஷன் இஸ் அப்பார்ட். திஸ் இஸ் லைக் எமோஷனல் பாண்டிங் வித் பேஷண்ட்ஸ். ஆக்சுவலி ஒரு பேஷண்ட் ரொம்பவே கோவமா வந்தாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களும் ஷீ ஆல்சோ ரியாக்டட். இவங்க பார்த்தீங்கன்னா அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. எப்பேற்பட்ட சுச்சுவேஷனில் எப்படி பேஷண்ட்ஸ் வந்தாலும் அவங்கள வந்து நம்ம காம் டவுன் பண்ணுறது தான் நம்மளோட மெயின் மோட்டிவ் அஸ் அ டாக்டர். இட்ஸ் லைக் எமோஷனல் ஹீலிங் தான் ஃபஸ்ட்டு. எல்லா கைண்ட் ஆஃப் பீப்புளும் வருவாங்க. கோவமா வருவாங்க, சோகமாக வருவாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைலி இரிட்டபிளாக வருவாங்க. இன்னொன்று முந்தா நேத்து வந்த பேஷண்ட்ஸ் வந்து வெயிட்டே பண்ண மாட்டேன்னு வருவாங்க. சில பேர் ஹாப்பியாக வருவாங்க. ஸோ எல்லா கைண்ட் ஆஃப் பீப்புளும் நம்ம பார்க்கணும். அந்த பீப்புளை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோம், அவங்கள வந்து எப்படி இங்கேருந்து போகும்போது யாரோ ஒரு பேஷண்ட் கூட ஒருத்தவங்க கூட இங்கேருந்து போகும்போது அமைதியாக தான் போவாங்க. யாருமே கோவப்பட்டுட்டு போக மாட்டாங்க. தே ஸ்டெப் இன் வித் லாட் ஆஃப் மோட் ஸ்விங்ஸ், தே ஸ்டெப் அவுட் வித் ஹோலிஸ்டிக் ஹீலிங். ஸோ அதுதான் நம்ம லேர்ன் பண்ண வேண்டியது அஸ் அ டாக்டர். மோர் தென் த லிவர் ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் எப்படி ஹேண்டில் பண்ணணும். அதே சமயம் முக்கியமான விஷயம் வேறு அவங்க வர பர்பஸ் என்னென்னா, இங்கே வந்தால் சரியாக போயிடும் அப்படின்னு. ஸோ அது வந்து நம்ம அந்த அஷ்யூரன்ஸ் கொடுக்கணும், அந்த ஹோப் கொடுக்கணும், அந்த ட்ரஸ்ட் கொடுக்கணும். அதுதான் நான் சொல்லுவேன். ஓகே டாக்டர், திஸ் த லேர்னிங். தேங்க்யூ.